ஓம் நமசிவாய. பாலக்கோட்டிலே வந்து என்னுடைய ஞானக்கிழாமலைக்கு அனைவருமே பொருள் கொடுக்கிறார்கள். எனவே அதாவது வந்து அசோக் வந்து பார்த்தா பேட்டரி கடை, பக்கத்தில் ஆயில் கடைக்காரர்கள், எம்ஜிஎம், அப்புறம் வந்து முனியாண்டி விலாஸ் ஹோட்டலுக்காரர்கள், பிறகாக வந்து கேவிஆர், பாலகிருஷ்ணன், அப்புறம் ரங்கா டிபார்ட்மெண்ட்டு மற்றும் வந்து பார்த்தாலும் வந்து பாத்திர கடைக்காரர் பாலக்கோட்டிலே வந்து எல்லா பாத்திர கடைக்காரர்களும், முருகன் பாத்திர கடை அருள்பவர்களும், பிறகாக வந்து சுகுணா பன்னீர் கடைகள், மற்றபடி பாலவில் இருக்கிற அனைத்து கடைக்காரர்களும் எனக்கு சில பேர் தெரியாத ஐயா. அனைவருக்கும் நல்ல ஆசிய நம்மையப்பன். இன்றைக்கு 5/5/2024 பிரதோஷ கால பூஜை. எனவே தாங்கள் அனைவருக்கும் என் நம்மையப்பன் நல்ல ஆசி. எனவே அனைவரும் இந்த ஞானக்கிழாமலையிலே வந்து என் நம்மையப்பனை வந்து வைத்து இந்த பூஜை செய்யும்போது அடியனூரிலிருந்து என் நம்மையப்பன் வந்து வழங்கும் நல்ல ஆசி உங்களுக்கு எல்லாருக்கும். அடியனோடு தாங்கள்லாம் இந்த தொண்டை செய்வதற்கு என் நம்மையப்பன் எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து நல்ல ஆசி வழங்குவார். ஓம் நமசிவாயம். தாங்கள் குடும்பங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஐயா. ஓம் நமசிவாயம். குமார், புவனேஷ், டிஎம்சி மளிகை, மூர்த்தி, பாரி, அப்புறம் வந்து முருகன் பாத்திர கடைக்காரர், மற்ற எல்லாருமே பாலவில் இன்னும் பேர் தெரியவில்லை எனக்கு. அப்புறம் வெளிச்சந்திலே பார்த்தால் வந்து சிவகுமார் இருக்கின்றார், வந்து இரும்பு கடைக்காரர், பழைய இரும்பு கடை, அவரோட தம்பி குரு. பிறகாக வந்து முன்ராஜையா பெயின் கடைக்காரர். பிறகாக மேலே வந்து பார்த்தா போர்டக்காட்டிலே வந்து பார்த்தாக்க நம்ம இவர் சின்ராஜ் ஐயா இருக்கின்றார்கள் வந்து. அப்புறம் கோபி ஐயா இருக்கின்றார் வந்து இப்போ இது பெருமாள் கோயிலே. அப்புறம் மாரிமுத்து, திருப்பதி, அப்புறம் மாதீஸ்வரன் ஆலயம் வந்து நம்ம ஞானக்கிழாமலையில் இருக்குது. அங்கே தான் சமையல் செய்கிறோம். பிறகாக வந்து முத்தாளம் பள்ளத்தில் வந்து மிலிட்ரிக்காரர் வந்து குமார், மிலிட்ரிக்காரர் கிருஷ்ணன். பிறகாக வந்து அப்புறம் வந்து பார்த்தா இங்கேயே வந்து பார்த்தாக்க ஞானக்கிழாமலையில் அடிவாரத்திலே இங்கேயே வந்து பார்த்தா இன்னொரு குணசேகரனா முருகேசன் இருக்கின்றார். அவர் கணக்கே கிடையாது, என்னோடய பேர் தெரியாது நிஜம். அனைவருமே வந்து பேர் தெரியவில்லை என்றாலும் அடியன் ஒவ்வொரு முறையும் ஞாபகம் வரும்போது சொல்லிக்கொண்டே இருப்பேன். இந்த வீடியோ வேறு இல்லை, அதனால தான் வந்து. எனவே அனைவருக்கும் நம்ம இப்போ நல்ல செய்யா. அப்புறம் வந்து பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய ஐயர், அந்த பெருமாள் கோயில் போய் சேரல்லவா, அவரும் அடியன் மீது வந்து ரொம்ப பற்றுடையவர். இந்த மலையிலே இருக்கக்கூடிய வந்து ஞானக்கிழா மலையில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுமே அடியன் மீது ரொம்ப பற்றுடையவர்கள். எனவே அனைவருக்கும் நமச்சிவாயத்தின் நல்ல ராசி. பிறகாக வந்து நம்ம ஞானக்கிழா மலையில் பார்த்தால் வந்து இங்கே வந்து பார்த்தா ஐயா வந்து நம்ம சின்னவன் இருக்கின்றார்கள் ஐயா அவர்கள் பிரபாகரன், பிறகு வந்து பார்த்தா இவர் நம்ம பெரியண்ணா, அப்புறம் மூசன்கோட்டை, இங்கே வந்து பார்த்தாக்க முருகன்கோட்டை, எட்டிமரத்துக்குழி, போடக்காடு, குண்டாங்கடி, எல்லாமே ஒன்றுன்னு சொல்ல முடியாத பேர் எனக்கு வரவில்லையா. அனைவருக்கும் நமச்சிவாயத்தின் நல்ல ராசி. ஓம் நமசிவாய திருஷ்ணபலம். அடியன் வந்து இப்பொழுது 10ஆம் தேதி 10/5/2024 வந்து காசி சென்று அங்கேருந்து ஜோதிலிங்க ஸ்தல யாத்திரைக்கு செல்கின்றேன். சென்று பிரயாணம் வந்து இந்த மார்பலிங்கம் செய்வதற்காக வந்து ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் செல்ல வேண்டும். அங்கே வந்து எல்லாம் அனைத்து வகையான விஷயமும் பேசிவிட்டு வந்து அன்பிறகாக தான் வந்து மீண்டும் வந்து சென்று அங்கேயே நின்று அந்த லிங்கத்தை செய்ய வேண்டும். என்றால் இப்பொழுது நிறைய வந்து பக்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றேன் வந்து அங்கே அந்த டொனேஷனுக்காக லிங்கத்திற்கு. என்றால் இப்பொழுதே வந்து பார்த்தா லிங்கம் நந்திகேஸ்வரெலாம் கொண்டு வைத்து இருக்கின்றேன் மேலே. அது இல்லாமல் இன்னொரு லிங்கம் வந்து கிருஷ்ணகிரியில் ரெடியாகி கொண்டிருக்கிறது, பெரிய லிங்கம், 3 அடி லிங்கம். அது இல்லாமல் வந்து மார்பல் லிங்கம் வந்து அந்த லிங்கம் நந்தி மட்டுமே வந்து பார்த்தா 4 லட்சம் சொல்கிறார்கள். அது எப்பொழுது 2022 4 லட்சம் சொல்லி 3,75,000 சொன்னார்கள். இப்பொழுது 2-3 வருடம் ஆகிவிட்டது, 2 வருடம் ஆகிவிட்டது. எனவே வந்து இப்பொழுது என்ன சொல்கிறாலும் அதனால் நேரில் சென்று நான் அதெல்லாம் பேசிவிட்டு வந்து அன்பிறகாக பணம் தயார் செய்து கொண்டு அன்பிறகாக தான் அடியன் சென்று அங்கே அந்த மார்பல் லிங்கத்தை செய்து கொண்டு வந்து மேலே நந்திமலை மீது துர்கமலையிலே நந்தி வடிவான துர்கமலை, அந்த லிங்க நந்திமலை மீது என் அம்மையப்பனை வைக்க வேண்டும். அதெல்லாம் ஹெலிகாப்டரில் தான் கொண்டு வந்து வைப்பதற்காக என் அம்மையப்பன் முடிவு செய்திருக்கின்றார். எனவே அடியனுடன் தொண்டு செய்யும் அனைத்து அடியார்களுக்கும் அடியனுடன் என் அம்மையப்பன் ஓம் சர்வசக்தி, ஓம் சரவணியான குபேர்கலாசனன் வழங்கும் நல்ல ஆசியாக. ஓம் நமசிவாய். ஓம் நாகேஸ்வரன் நாளை பற்றி ஓம் நமசிவாய். ஓம் வீரவர்கள் பற்றி, மாச மாசி பற்றி, பாலன் பாலை பற்றி, மருசு மாசி பற்றி, சல்லாயன் பற்றி ஓம் நமசிவாய். ஓம் குபேரலிங்கேஸ்வரை பற்றி, ஓம் ஆபத்சகாயேஸ்வரை பற்றி, ஓம் குடீஸ்வரை பற்றி, ஓம் நமசிவாய் போற்றி. ஓம் நமசிவாய். ஓம் நமசிவாய். ஓம் நமசிவாய் போற்றி. ஓம் நமசிவாய். ஓம் நமசிவாய் போற்றி. ஓம் நமசிவாய். ஓம் நமசிவாய் போற்றி. ஓம் நமசிவாய். ஓம் நமசிவாய். ஏமலிங்கேஸ்வரி அனைத்து லிங்கேஸ்வராய் போற்றி. ஓம் நமசிவாய். அனைத்து அண்டசார்ந்த அழுத்தோண்டு அனைத்து தெய்வடிகளும் மூலவித்தாதிகளும் அடியனாலும் ஓம் சரஸ்வதி, ஓம் சரவணியான குபேரலை போற்றி. அடியன் அகம்பாலும் ஓம் கைலாயம் ஆதி சிவசக்தியை போற்றி போற்றி. ஓம் நமசிவாய். ஓம் சரஸ்வதி, ஓம் சரவணை போற்றி. அடியன் அவதாரண்ட ஞானக்கிழாங்கலிங்க நந்திமலை தவலாஸ் பிரிண்ட ஓம் சரஸ்வதி, ஓம் சரவணியான குபேரலாசனை போற்றி. ஓம் நமசிவாய். ஓம் நமசிவாய் போற்றி. தாங்கள் எங்கிருந்து நினைத்தாலும் அடிவன் அவதாரத்தின் உள்ள வந்து தாங்களுக்கு வந்து அருளாசி வழங்கி தாங்கள் குறைகள் அனைத்தும் தீர்த்து வைப்பார் என் அம்மையப்பன். ஓம் நமசிவாய திரும்பலம். 9677518561 6380084253 இந்த நம்பருக்கு ஃபோன் செய்து அடியனை கான்டாக்ட் செய்து
உங்களுக்கு தேவையான அனைத்தும் பூர்த்தி செய்து கொள்ளலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என் அம்மையப்பன் பூஜை செய்து உங்கள் இல்லத்திலேயோ இல்லை உங்கள் நிறுவனத்திலேயோ உங்களுக்கு ஆசி வழங்கினால் அனைத்து இடர் நீங்கும். ஞான கைலாய மலையில் வந்து அம்மையப்பனுக்கும் பூஜை செய்து உங்களுக்கு ஆசி வழங்குவார். ஓம் நம சிவாய. அடியனூர்லேருந்து.